ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 3.3ல் முதல் கணக்கு பார்க்கலாம். முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்புகளை காண்க. முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் எல்லாமே நம்மளுக்கு முழு மதிப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க 4.9 எதுக்கு பக்கத்தில் இருக்கு? 5க்கு பக்கத்தில். இப்போ 5க்கு அடுத்த புள்ளி இல்லை, அதனால புள்ளி போட்டுட்டு 0ன்னு எழுதிருங்க. 5.0ல இருந்து 0.1 கழிச்சா நம்மளுக்கு 4.9 தான் கிடைக்கும். கழிச்சு பார்க்கலாமா? கடன் வாங்கலாம். 10 ஆயிடும், இது 4 ஆயிடும். 10ல இருந்து 1 கழிச்சா 9, புள்ளிக்கு நேரா புள்ளி. இனி 4ல இருந்து 0 கழிச்சா 4 தான். அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 4.9. அப்போ 4.9 ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்? 5ல இருந்து 0.1 கழிச்சா நம்மளுக்கு 4.9 தான் கிடைக்கும். இங்க கழிக்கிறதுனால தான் நான் புள்ளி போட்டு 0ன்னு எழுதிக்கிட்டேன். இங்கே எழுதும்போது 5 மட்டும் எழுதிருங்க, சரிங்களா? 5.0நாலும் 5நாலும் 1 தான். இனி அடுக்கில் 2. இப்போ நடுவில் மைனஸ், அடுக்கில் 2. அப்போ என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். பாருங்க, நடுவில் மைனஸ், அடுக்கில் 2. இதோட விரிவாக்கம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இங்கே கவனமாக இருக்கணும். இங்கே மைனஸ்னா இங்கே நீங்கள் மைனஸ் போடணும். இப்போ பாருங்க, a கூடிய இடத்துல என்னது இருக்கு? 5. அப்போ a மதிப்பு 5. b கூடிய இடத்துல என்னது இருக்கு? 0.1. அப்போ b மதிப்பு 0.1. இப்போ பிரதியிடலாமா? a பதில் 5. அடுத்த அடுக்கில் 2 மைனஸ் ஃபார்முலாயில் 2 a மதிப்பு 5 இன்டு b மதிப்பு 0.1 கூட்டல் b மதிப்பு 0.1 அடுக்கில் 2. இப்போ பாருங்க, 5 அடுக்கில் 2. அப்போ 5 2 வாட்டி எழுதி பெருக்கணும். i 5 25 மைனஸ் பெருக்குங்க. i 2 10. 10 1 பெருக்குனா 10 தான். இனி இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அதனால புள்ளி இங்கே வந்துடும். கூட்டல் இனி 0.1 இதோட அடுக்கில் 2. அப்போ 0.1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஓர் 1 1 1 0 பெருக்குனா 0, 0 1 பெருக்குனா 0 தான். 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0. இனி 0 0 பெருக்குனா 0 தான். கூட்டலாம். 1 0 0 கூட்டினா 0, அப்புறம் 0. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ டோட்டலாக 2 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அதனால புள்ளி இங்கே வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.1 ஸ்கொயரோட மதிப்பு 0.01. இந்த மதிப்பு இந்த சம்மில் இருக்கக்கூடிய 3 சம்முக்குமே நம்மளுக்கு தேவைப்படும், சரிங்களா? அப்போ 0.1 ஸ்கொயரோட மதிப்பு 0.01. இப்போ பாருங்க, 25 மைனஸ் புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம். அப்போ 1 மட்டும் எழுதிருங்க. கூட்டல் 0.01. இப்போ 25ல இருந்து 1 கழிச்சா 24. அப்புறமா கூட்டல் 0.01 கூட்டிடலாமா? 24. புள்ளி இல்லாட்டா புள்ளி போட்டு 0ன்னு எழுதிருங்க. இனி இந்த புள்ளிக்கு நேராக இந்த புள்ளியை வச்சிருங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 0. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்கு? 0 1. இதுக்கு நேரம் எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இப்போ கூட்டலாம். 0 1 கூட்டினா 1, 0 0 0 தான். அடுத்த புள்ளிக்கு நேரம் புள்ளி. 4 0 கூட்டினா 4, அப்புறம் 2. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? 24.01. இதுதான் 4.9 ஸ்கொயரோட மதிப்பு, சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் 100.1 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 100.1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது எதுக்கு பக்கத்தில் இருக்கு? 100க்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ 100ஐயும் 0.1ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 100.1 தான் கிடைக்கும். கூட்டலாம். இங்கே புள்ளி இல்லாட்டா புள்ளி போட்டு 0ன்னு எழுதிருங்க. 0 1 கூட்டினா 1, புள்ளிக்கு நேரா புள்ளி. 0 0 கூட்டினா 0, அப்புறமாட்டு 0, அடுத்த 1 கூட்டினா கரெக்டாக இதுதான் கிடைக்குது. அப்போ 100.1 எப்படி எழுதிக்கலாம்? 100 கூட்டல் 0.1ன்னு எழுதிக்கலாம். இங்கே கூட்டுறதுனால தான் புள்ளி போட்டு 0ன்னு எழுதிக்கிட்டேன். இங்கே நீங்கள் புள்ளி போடணும்னா அவசியம் கிடையாது. 100நாலும் 100.0நாலும் 1 தான். இனி அடுக்கில் 2, சரிங்களா? நடுவில் கூட்டல், அடுக்கில் 2. அப்போ என்ன ஃபார்முலா? a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். பார்த்தீங்களா? நடுவில் கூட்டல், அடுக்கில் 2. இதோட விரிவாக்கம் a ஸ்கொயர் கூட்டல் 2ab கூட்டல் b ஸ்கொயர். இப்போ பாருங்க, a கூடிய இடத்துல என்னது இருக்கு? 100. அப்போ a மதிப்பு என்னது? 100. அடுத்த b கூடிய இடத்துல என்னது இருக்கு? 0.1. அப்போ b மதிப்பு 0.1. இதில் பிரதியிடலாம். aக்கு பதில் 100. அடுத்த அடுக்கில் 2 கூட்டல் ஃபார்முலாயில் 2 இன்டு a மதிப்பு 100 இன்டு b மதிப்பு 0.1 கூட்டல் b மதிப்பு 0.1 அப்புறமாட்ட அடுக்கில் 2. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 1 எத்தனை வாட்டி பெருக்கினாலும் 1 தான். இனி இங்கே 0 இருக்கு, அடுக்கில் 2. அப்போ இந்த 0க்கு பதில் 2 0. அடுத்ததும் 0 தான். அப்போ அந்த 0க்கு பதில் 2 0, சரிங்களா? இனி கூட்டல். 2 100 பெருக்குங்க. பெருக்குனா 200ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1 2 பெருக்குங்க. 2 ஓ 2 2, அப்புறமா 2 0. இனி 200 1 பெருக்குனா 200 தான் கிடைக்கும். இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வந்துடும். கூட்டல் 0.1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 0.01. இதை போன சப்டிவிஷன்ல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அந்த மதிப்பு இங்கே பயன்படணும், சரிங்களா? இப்போ பாருங்க, 10,000
அப்புறமாட்டு கூட்டல் புள்ளிக்கு அடுத்த 0னா அந்த 0 வேண்டாம், அப்போ 20 மட்டும் எழுதிருங்க. கூட்டல் 0.01. இப்போ 10,000த்தையும் 20ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 10,020 அப்படின்னு கிடைக்கும். கூட்டல் 0.01. இது ரெண்டையும் கூட்டிடலாம். 10,020. புள்ளி இல்லாட்டா புள்ளி போட்டு 0ன்னு எழுதிருங்க. இனி இந்த புள்ளிக்கு நேரம் இந்த புள்ளியை வைங்க. சரிங்களா? புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு? 0. புள்ளிக்கு அடுத்த என்னது இருக்கு? 0, 1. இதுக்கு நேரம் எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இப்போ கூட்டலாம். 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, 0வையும் 0வையும் கூட்டினா 0. புள்ளிக்கு நேரம் புள்ளி. 0வையும் 0வையும் கூட்டினா 0 தான். அடுத்த 2, 0, 0, 1. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? 1, 0, 0, 2, 0.01. இதுதான் நம்மளோட ஆன்சர். 100.1 ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு. சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1.9 இன்டூ 2.1. பாருங்க, 1.9 எதுக்கு பக்கத்தில் இருக்கு? 2க்கு பக்கத்தில். அப்போ 2ல இருந்து 0.1 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1.9 தான் கிடைக்கும். வேணும்னா கழிக்கலாம். புள்ளி இல்லை, நல்ல புள்ளி போட்டு 0ன்னு எழுதிக்கலாம். கடன் வாங்கணும், இது 10 ஆயிடும், இது 1 ஆயிடும். 10ல இருந்து 1 கழிச்சா 9. புள்ளிக்கு நேரம் புள்ளி. 1ல இருந்து 0 கழிச்சா 1 தான் கிடைக்கும். பார்த்தீங்களா? கரெக்டாக 1.9 தான் கிடைக்குது. அப்போ 1.9 எப்படி எழுதிக்கலாம்? 2 மைனஸ் 0.1ன்னு எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். 2 மைனஸ் 0.1. இங்கே கழிக்கிறதுனால தான் புள்ளி போட்டு 0ன்னு எழுதிக்கிட்டேன். இங்கே எழுதும்போது 2 மட்டும் எழுதிருங்க. இனிமே பெருக்கல் எழுதணும்னு அவசியம் கிடையாது. 2 பிராக்கெட்டுக்கு இடையில பெருக்கல் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ 2.1 எதுக்கு பக்கத்தில் இருக்கு? 2க்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ 2ஐயும் 0.1ஐயும் கூட்டினா உங்களுக்கு 2.1 தான் கிடைக்கும். கூட்டலாம். இங்கே புள்ளி இல்லை, நல்ல புள்ளி போட்டு 0ன்னு எழுதிக்கலாம். 0வையும் 1ஐயும் கூட்டினா 1, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2. அப்போ 2.1 எப்படி எழுதலாம்? 2 கூட்டல் 0.1ன்னு எழுதிக்கலாம். 2 கூட்டல் 0.1. இப்போ பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 2. இங்கே 0.1, இங்கே 0.1. ஆனால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். குறியீடு மட்டும் வேற வேறையா இருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a மைனஸ் பி இன்டூ a ப்ளஸ் பி. பார்த்தீங்களா? இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ, இங்கேயும் பி, இங்கேயும் பி. ஆனால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ இப்படி இருந்தால் அதை எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு இப்போ இது இந்த மாதிரி இருக்குது. அதை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டாலே போதும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்க, ஏற்குடைய பிளேஸ்ல எல்லாம் என்னது இருக்குது? 2. அப்போ ஏக்கு பதில் 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்த அடுக்கில் 2 மைனஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்னது இருக்குது? 0.1. அப்போ பிக்கு பதில் 0.1 அடுக்கில் 2, அதனால் ஹோல் ஸ்கொயர். அடுக்கில் 2, அப்போ 2 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 2 4 மைனஸ் 0.1 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 0.01. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 4ல் இருந்து 0.01 கழிக்க போகிறோம். 4 புள்ளி இல்லாததுனால புள்ளி போட்டு 0ன்னு எழுதிருங்க. இனி இந்த புள்ளிக்கு நேராக இந்த புள்ளியை வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 0. புள்ளிக்கு அடுத்த என்னது இருக்குது? 0.1 எழுதிக்கலாம். 0.1. இதுக்கு நேரம் எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. இப்போ கழிக்கலாமா? இங்கே இருந்து தான் கடன் வாங்க முடியும். அப்போ இது 3 ஆயிடும், இது இப்போ 10 ஆயிடும். திரும்ப இது 9 ஆயிடும், இது நம்மளுக்கு 10 ஆயிடும். சரிங்களா? ஓகே, கேன்சல் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிறேன். 10ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 9. 9ல இருந்து 0 கழிச்சா 9. புள்ளிக்கு நேரம் புள்ளி. 3ல இருந்து 0 கழிச்சா 3. அப்போ என்ன கிடைக்குது? 3.99 எழுதிக்கலாம். 3.99. இதுதான் 1.9 இன்டூ 2.1ஓட மதிப்பு. ஓகேங்களா? இவ்வளோ தான் முதல் கணக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். காரணிப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பயிற்சி 3.1ல பார்த்த கணக்கு தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4x² மைனஸ் 9y². இப்போ பாருங்க, 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 4. அப்போ 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ ஃபர்ஸ்ட் 2 எழுதிருங்க, அப்புறம் x எழுதுங்க. இதோட அடுக்குலையும் 2, இதோட அடுக்குலையும் 2. அப்போ அதை பொதுவாக வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிருங்க. இனி மைனஸ் 9 எப்படி எழுதலாம்? 3 9. 3 2 வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் 2. இப்போ ஃபர்ஸ்ட் 3 எழுதுங்க, அப்புறம் y எழுதுங்க. இதோட அடுக்கில் 2, இதோட அடுக்குலையும் 2. அப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே அடுக்கில் 2, இங்கே அடுக்கில் 2, நடுவில் மைனஸ். அப்போ என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்? a² மைனஸ் b². இதை பயன்படுத்த போகிறோம். இதை எப்படி எழுதிக்கலாம்? a கூட்டல் b இன்டூ a மைனஸ் b. இந்த மாதிரி எழுதிட்டாலே போதும். அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்க, இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர். அப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 2x. அப்போ ஏக்கு பதில் 2x கூட்டல். இனி பி இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 3y. அப்போ பியோட மதிப்பு 3y இன்டூ ஏக்கு பதில் 2x மைனஸ் பிக்கு பதில் 3y. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது.
அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். எழுதிக்கலாம் 4x² மைனஸ் 9y². இதோட ஆன்சர் இதுதான். இவ்வளவுதான் ரெண்டாவது கணக்கு. மூணாவது கணக்கு முற்றொருமைகளை பயன்படுத்தி சுருக்குக. முற்றொருமையை பயன்படுத்தி தான் நீங்க சுருக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடிய முதல் மதிப்பும் இங்க இருக்கக்கூடிய முதல் மதிப்பும் சேமா இருக்கு. ஆனா ரெண்டாவது இருக்கக்கூடிய மதிப்பு ரெண்டுலயுமே வேற வேறையா இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டுலயுமே நடுவுல கூட்டல். அப்ப என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? x கூட்டல் a இன்டூ எக்ஸ் கூட்டல் பி. இதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். பாருங்க, ரெண்டுலேயும் நடுவில் கூட்டல். இங்கே எக்ஸு இங்கே எக்ஸு. ஆனால் ரெண்டாவது இருக்கக்கூடிய மதிப்பு ரெண்டுலேயும் வேற வேற. இப்படி இருந்தால் அதை எப்படி எழுதிக்கலாம்? x² கூட்டல் a கூட்டல் b இன்டூ எக்ஸு கூட்டல் a இன்டூ பி. இப்படி நம்ம மாற்றி எழுதிட்டாலே போதும். அதுக்கு எக்ஸோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, பியோட மதிப்பு தேவை. இப்போ கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3p கூட்டல் q இன்டூ 3p கூட்டல் r. பாருங்க, எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு? 3p. அப்ப எக்ஸோட மதிப்பு 3p. இனி ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? q. அப்ப ஏயோட மதிப்பு என்னது? q. இனி ஆர் இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? b. அப்ப பியோட மதிப்பு r. எழுதிக்கலாம் b is equal to r. இதை பிரதியிடலாமா? எக்ஸோட மதிப்பு 3p. அடுத்த அடுக்குல 2, அதனால ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஏயோட மதிப்பு q கூட்டல் பியோட மதிப்பு r இன்டூ எக்ஸ். எக்ஸோட மதிப்பு 3p. அடுத்த கூட்டல் ஏயோட மதிப்பு q இன்டூ பியோட மதிப்பு r. அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி பாருங்க, அடுக்கல 2. அப்போ 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 3 3 9. பி ஸ்கொயரோட மதிப்பு p² தான். கூட்டல், இதை கூட்ட முடியாது, லெட்டரா இருக்கனால இதை கூட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் 3p எழுதிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் q கூட்டல் rன்னு எழுதிக்கலாம். கூட்டல் q-ஐயும் r-ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? q இன்டூ r தான் கிடைக்கும். இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன். இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தான் இங்கே இருக்கு. செகண்ட் என்ன மதிப்பு இருக்கோ அதுதான் இங்கே இருக்கு. ஆனா இங்க பிளஸ் இங்க மைனஸ். அப்ப என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? a கூட்டல் b இன்டூ a மைனஸ் b. இதை தான் பயன்படுத்த போறோம். ஓகே, இதை எப்படி எழுதிக்கலாம்? a² மைனஸ் b² அப்படின்னு எழுதிக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3p கூட்டல் q இன்டூ அடுத்த 3p மைனஸ் q. இப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்னது இருக்கு? 3p. சரிங்களா? அப்ப ஏக்கு பதில் 3p. அடுத்த அடுக்குல 2 மைனஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் என்னது இருக்கு? q. அப்ப பியோட மதிப்பு என்னது? q. அடுக்குல 2. இப்போ 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 9. 3 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்ப 3 3 9. பி ஸ்கொயரோட மதிப்பு p² தான். மைனஸ் q ஸ்கொயரோட மதிப்பு q². சரிங்களா? இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அப்ப இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவுதான் மூணாவது கணக்கு. நாலாவது கணக்கு x கூட்டல் 2y ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய் என நிறுவுக. அதாவது இங்க இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே, இங்க நம்ம 2 ஃபார்முலாவை பயன்படுத்தணும். நடுவுல பிளஸ், அடுக்குல 2. அப்ப என்ன ஃபார்முலா? a கூட்டல் b ஹோல் ஸ்கொயர். பாத்தீங்களா? நடுவுல கூட்டல், அடுக்குல 2. இதை எப்படி எழுதிக்கலாம்? a² கூட்டல் 2ab கூட்டல் b². இனி நடுவுல மைனஸ், அடுக்குல 2. அப்ப என்ன ஃபார்முலா? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்? a² மைனஸ் 2ab கூட்டல் b². இங்க கவனமா இருக்கணும். இங்க மைனஸ்னா இங்க மைனஸ். சரிங்களா? இப்ப இடது பக்கத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இடது பக்கம் என்னது இருக்கு? x கூட்டல் 2y ஹோல் ஸ்கொயர். நடுவுல மைனஸ், அப்புறமாட்டி x மைனஸ் 2y ஹோல் ஸ்கொயர். இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மதிப்பை கொண்டு வர போறோம். ஓகே, இப்போ இதுல பிரதியிட ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. பாருங்க, நடுவுல கூட்டல், இங்கேயும் கூட்டல். அப்ப கூட்டலுக்கு முன்னாடி என்னது இருக்கு? a. இங்க கூட்டலுக்கு முன்னாடி என்னது இருக்கு? x. அப்ப ஏயோட மதிப்பு என்னது? x. எழுதிக்கலாம் a is equal to x. இனி கூட்டலுக்கு அடுத்து என்னது இருக்கு? b. இங்க என்னது இருக்கு? 2y. அப்ப பியோட மதிப்பு என்னது? 2y. இங்கேயும் அதே மதிப்பு தான். ஏ இருக்கக்கூடிய இடத்துல x, b இருக்கக்கூடிய இடத்துல 2y அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்ப மாத்திரலாமா? இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்திட்டாலே போதும். அதுக்கு மதிப்பை பிரதியிடுங்க. ஏயோட மதிப்பு x, அடுத்த அடுக்குல 2. ஃபார்முலாயில கூட்டல், ஃபார்முலாயில 2, ஏயோட மதிப்பு x இன்டூ பியோட மதிப்பு 2y. இனி கூட்டல், பியோட மதிப்பு 2y, அடுக்குல 2. அதனால நம்மளும் 2ன்னு எழுதிக்கணும். இனி மைனஸ், மைனஸ்னாலே பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடணும். இப்ப பாருங்க, இது இப்படி இருக்கு, அதை இப்படி மாத்திரலாமா? ஏற்குடிய இடத்துல x அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த அடுக்குல 2. ஃபார்முலாயில மைனஸ், ஃபார்முலாயில 2, ஏயோட மதிப்பு x இன்டூ பியோட மதிப்பு என்னது? 2y. ஓகே, அப்புறவு கூட்டல் பியோட மதிப்பு 2y, அடுத்த அடுக்குல 2. அதனால ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, நீங்க பாருங்க, x² கூட்டல், ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்குங்க. 2 4. அடுத்து எக்ஸையும் ஒய்யையும் அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டல் அடுக்குல 2. அப்ப 2 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. 2 4. அடுத்து y ஸ்கொயரோட மதிப்பு y² தான்.
இனி உள்ள ப்ளஸ் இருக்கு, வெளியே மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? மைனஸ். ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் தான். இனி மைனஸையும் பெருக்கிறோம். மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். 2 மைனஸ்னா அது ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இங்கே நம்பரை பெருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 4. அடுத்து எக்ஸையும் ஒய்யையும் எழுதிருங்க. இனிமே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, ஒரு மைனஸ், அதனால் மைனஸை எழுதிருங்க. சரிங்களா? 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, ஒய் ஸ்கொயரோட மதிப்பு என்னது? ஒய் ஸ்கொயர் தான். இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரெண்டுமே சேம் தான், ஆனால் குறியீடு வேறு, அதனால் கேன்சல் ஆகிடும். இனி ப்ளஸ் 4 ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 ஒய் ஸ்கொயர், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? 4 எக்ஸ் இன்ட்டு ஒய் கூட்டல் 4 எக்ஸ் இன்ட்டு ஒய். பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்பரை கூட்டுங்க. 4 கூட்டினா 8. அப்புறம் இங்கேயும் எக்ஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ் ஒய், அதை ஒரு வாட்டி எழுதிட்டாலே போதும். இதுதான் நம்மளோட ஆன்சர். பார்த்தீங்களா? வலது பக்கத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்போ எழுதிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு வலது பக்கம். ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா, கொஸ்டினில் என்ன நிரூபிக்க சொன்னாங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இனி அடுத்த சம்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.